ما حراك بهذا أن يكبر قدرك عند الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைக்கான இந்த பதிவிலே ஒழு எதனால் முறியும், எதனால் முறியாது என்பதை பற்றி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை கவனமாகவும் முழுமையாகவும் பாருங்கள். அப்போது தான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நன்றாக புரியும். ஒவ்வொரு முஸ்லிமும் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, ஒழு எதனால் முறியும், எதனால் முறியாது என்று. சில செயல்கள் மூலம் ஒழு முறிந்துவிடும். ஒழு இல்லை என்றால் நாம் எவ்வளோ ரகாய் தொழுதாலும் அது வீண்தான். எந்த செயல்கள் மூலம் ஒழு முறியும் முறியாது என்று நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கமாக கூறியுள்ளார்கள். அதை பற்றி சற்று விரிவாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சிறு தொடக்கம் ஏற்பட்டால் ஒழு செய்ய வேண்டும். பெரு தொடக்கம் ஏற்பட்டால் குளிப்பு கடமை நிறைவேற்ற வேண்டும். நம்முடைய மர்ம உறுப்புகளிலிருந்து மலம், சிறுநீர், காற்று பிரிதல், விந்து, மாதவிடாய், நிபாஸ், இரத்தம் போன்றவை வெளியேற்றுவதன் மூலம் நமக்கு ஒழு முறிந்துவிடும். நாம் மீண்டும் புதியதாக ஒழு செய்ய வேண்டும். நூல் புகாரி 135. இஸ்கலிதம், இச்சை நீர். ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் இச்சையான கனவுகள் மூலம் தூக்கத்தில் திடமான இச்சை நீர் வெளியேறும். ஆண்களுக்கு ஏற்பட்டால் ஒழு செய்ய வேண்டும். பெண்களுக்கு ஏற்பட்டால் குளிப்பு கடமை நிறைவேற்ற வேண்டும். நூல் முஸ்லிம் 522. காற்று பிரிந்ததா இல்லையா என்று சந்தேகம் ஏற்பட்டால் சிலருக்கு பொதுவாகவே ஒழு செய்த பிறகு காற்று பிரிந்தது போன்று உணர்வு ஏற்படும். ஆனால் உண்மையில் அவர்களுக்கு காற்று பிரிந்திருக்காது. தொழுகும்போது காற்று பிரிவது போன்று உணர்வு ஏற்படுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் முறையிட்டதற்கு, நாற்றத்தை உணரும் வரை அல்லது சப்தத்தை கேட்கும் வரை தொழுகையிலிருந்து திரும்ப வேண்டாம் என்று அவர்கள் கூறினார்கள். நூல் புகாரி 137. நமக்கு உறுதியாக காற்று வெளியேறிவிட்டது என்று தெரிந்தால் மட்டும் நாம் ஒழு செய்து கொள்ள வேண்டும். மர்ம உறுப்பை தொட்டால் ஒழு முறிந்துவிடுமா? ஆண்களோ பெண்களோ ஒழு செய்த பின்னர் தாங்களின் மர்மஸ்தானத்தை தொட்டால் ஒழு நீங்குமா என்று 2 வெவ்வேறு ஹதீஸ்கள் வந்துள்ளன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆண்களில் யாரேனும் தமது மர்மஸ்தானத்தை தொட்டால் அவர் ஒழு செய்ய வேண்டும். பெண்களில் யாரேனும் தமது மர்மஸ்தானத்தை தொட்டால் அவரும் ஒழு செய்ய வேண்டும். நூல் அஹமத் 6779. ஆண்களோ அல்லது பெண்களோ மர்மஸ்தானத்தை தொட்டாக்க 2 வெவ்வேறு ஹதீஸ்கள் இருக்குது. அதில் 2வது ஹதீஸ் இப்போ பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு ஆண் தன் அபத்தை தொடுவதினால் அவருடைய ஒழு முறிந்து விடுமா என ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார். அது அவருடைய உடம்பில் உள்ள மற்ற உறுப்புகளை போன்ற ஒரு உறுப்பு தான். அதனால் அவருடைய ஒழு முறியாது. நூல் திர்மிதி. இந்த 2 ஹதீஸ் அடிப்படையில் எச்சை இல்லாமல் தொட்டால் அல்லது தெரியாமல் மர்ம உறுப்பை தொட்டால் ஒழு முறியாது. எச்சையுடன் மர்ம உறுப்பை ஆணோ அல்லது பெண்ணோ தொட்டால் ஒழு முறிந்துவிடும். ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒழு செய்ய வேண்டுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்காகவும் ஒழு செய்வார்கள் என அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியபோது, நீங்கள் எப்படி செய்வீர்கள் என அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நான் கேட்டதற்கு, ஒழுவை முறிக்கும் செயல்கள் நிகழாமல் இருக்கும் போதெல்லாம் ஒரே ஒழுவே எங்களுக்கு போதுமானதாகவே இருந்தது. நூல் புகாரி 214. நாம் ஒழுவுடன் இருந்தால் ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒழு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஒழு இருந்தாலே போதும், நாம் அனைத்து தொழுகைகளையும் தொழுகலாம். ஒழு முறிந்தால் மட்டும் நாம் ஒழு செய்து கொள்ள வேண்டும். ஆனால் விருப்பம் பட்டால் ஒவ்வொரு தொழுகைக்கும் நாம் ஒழு செய்து கொள்ளலாம். தூக்கம் ஒழுவை முறிக்குமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், காலுறை அணிந்தவர்கள் மலஜலம் கழித்தாலோ தூங்கினாலோ அவர்கள் மீண்டும் ஒழு செய்ய போது கால்களை கழுவாமல் காலுறைகள் மீது மசோ செய்யலாம். நூல் இப்னு மாஜா 471.
உட்கார்ந்து கொண்டு தூங்குவதினால் ஒழு முறியாது. நூல் முஸ்லிம். சாய்ந்த நிலையில் அல்லது படுத்த நிலையில் தூங்கினால் ஒழு முறிந்துவிடும். பெண்களை தொட்டால் ஒழு முறிந்துவிடுமா? பெண்களை தொட்டாலோ அல்லது பெண்கள் ஆண்களை தொட்டாலோ அவர்களின் ஒழு முறியாது. ஆனால் இன்று அதிகமானவர்கள் சூரத்துல் மாயிதாவில் வரும் வசனத்தை தவறாக புரிந்து கொண்டதினால் பெண்களை தொட்டால் ஒழு முறிந்துவிடும் என்று கருதுகின்றார்கள். ஆனால் இது தவறாகும். பெண்களை தீண்டினால் தண்ணீர் கிடைக்காத போது தூய்மையான மண்ணை தொட்டு அதில் உங்கள் முகங்களையும் கைகளையும் தடவி கொள்ளுங்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 5.6. இந்த வசனத்தை வைத்து தான் பலர் தவறாக புரிந்து கொண்டு உள்ளார்கள். இந்த வசனத்தில் தீண்டுதல் என்பதன் பொருள் உடலுறவு கொள்வதையே குறிக்கும், பெண்களை தொடுவதை அல்ல. மனைவியை தொட்டால் ஒழு முறிந்துவிடுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோம்பாளியாக இருக்கும்போது ஆயிஷா ரலி அவர்களை முத்தமிட்டார்கள். முத்தமிடுவதினால் நோன்பும் முறியாது ஒழுவும் முறியாது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் முஸ்னதுல் பஸ்ஸார். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கிப்லாவுக்கும் குறுக்கே படுத்துக்கொள்வேன். அவர்கள் சஜ்தாவுக்கு செல்லும்போது என் கால்களை குத்துவார்கள். நான் கால்களை மடக்கிக் கொள்வேன். நூல் புகாரி 519. இந்த ஹதீஸை நாம் அடிப்படையாக வைத்து மனைவியை தொடுவதாலோ அல்லது முத்தம் கொடுப்பதாலோ ஒழு முறியாது. உணவு உண்பதால் ஒழு முறிந்துவிடுமா? காய்கறிகள் பழங்கள் போன்றவற்றை உண்பதால் ஒழு முறியாது. ஒழு முறியும் என்று ஹதீஸ்களும் கிடையாது. ஆனால் ஆரம்ப காலத்தில் சமைக்கப்பட்ட உணவை உண்பதால் ஒழு முறிந்துவிடும் என்று சட்டம் இருந்தது. அதற்கு பின்பு இந்த சட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றிவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமைத்த பொருட்களை சாப்பிட்ட பின் ஒழு செய்தால் ஒழு செய்யாமல் விட்டுவிடுதல் ஆகிய இரு காரியங்களில் ஒழுவை விட்டு விடுவதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக நடைமுறைப்படுத்தியதாகும். நூல் அபுதாவுத் 164. ஒழு செய்த பின்பு நாம் சாப்பிடலாம், பருகலாம். இதனால் ஒழு முறியாது. அசைவம் சாப்பிட்டால் ஒழு முறிந்துவிடுமா? ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஆட்டிறைச்சை சாப்பிட்டால் நான் புதிதாக அகத்தூய்மை ஒழு செய்ய வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் விரும்பினால் ஒழு செய்து கொள்க, விரும்பாவிட்டால் ஒழு செய்ய வேண்டாம் என்று சொன்னார்கள். அந்த மனிதர் ஒட்டக இறைச்சி சாப்பிட்டால் நான் புதிதாக தூய்மை செய்ய வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், ஒட்டக இறைச்சி சாப்பிட்டால் ஒழு செய்து கொள்க என்றார்கள். நூல் முஸ்லிம் 588. ஒட்டக மாமிசம் சாப்பிட்டால் மட்டும் ஒழு முறிந்துவிடும். நாம் மீண்டும் ஒழு செய்ய வேண்டும். இதை தவிர்த்து நாம் மற்ற மாமிசம் ஆடு, கோழி, மாடு போன்ற மாமிசங்களை உண்பதால் ஒழு முறியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.